மைக்ரோபயாலஜி கிராஜுவேட்டான இவங்க என்னோட மைக்ரோ கிரீன்ஸ் ஃபார்மை விசிட் பண்ண வந்திருந்தாங்க. சென்னையில் ஃப்ரான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க இவங்க அவங்களோட வீட்டு மைக்ரோ கிரீன்ஸ் பற்றி விசாரிக்க வந்திருந்தாங்க. இவங்க சொன்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சைனீஸ் ஜாப்பனீஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃபுட்டில் எல்லாருமே நூடுல்ஸ் தான் மேக்ஸிமம் ஃபுட்டாக இருக்கும். அதில் அவங்க நம்ம சொல்கிற நூடுல்ஸ்லாம் அன்ஹெல்த்தி ஃபுட்டுன்னு, ஆனால் அவங்களோட நூடுல்ஸில் முளைக்கட்டின அந்த பாசிப்பருப்பு இல்லாத ஃபுட்டே இருக்காது. எல்லா நூடுல்ஸ்லையுமே அவங்க முளைக்கட்டின பாசிப்பருப்பு சேர்க்காம சாப்பிடவே மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இவங்க சென்னை மூங்கிராம் மைக்ரோ கிரீன்ஸை பற்றி கேட்கவே மாட்டாங்க, அது வேணான்னு சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு நான் சொல்லிட்டு இருந்தா, இதில் எது மூங்கிராம் மைக்ரோ கிரீன்ஸ் தான் அவங்க கேட்டது. சென்னையில் யாரும் அதை விரும்ப மாட்டாங்களேன்னு சொன்னதுக்கு, இல்லை எல்லா நூடுல்ஸ்லேயும் ஜாப்பனீஸும் சைனீஸும் பாசிப்பருப்பு இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ நான் அதுக்காக தான் மெயினாக வந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க மெயினாக கேட்டது பாசிப்பருப்போட மைக்ரோ கிரீன்ஸ் தான். பல பேர் அலட்சியப்படுத்தின ஒன்று, லோ காஸ்ட் சீடு வேண்டாம் எங்களுக்குன்னு சொன்ன ஒரு சீடை சென்னையிலேருந்து, அதுவும் மைக்ரோபயாலஜி படித்த ஒருத்தங்க யாருமே வேணாம் லோ காஸ்ட் சீப்புன்னு சொன்ன ஒரு சீடை பற்றி பெருமையாக பேசுறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். யாருக்குமே வேணாத ஒன்று யாருக்கோ ஒருத்தங்களுக்கு ப்ரீஷியஸாக தெரியுது. ஸோ எதையுமே எப்பயுமே அலட்சியப்படுத்தாமல் நம்ம ஊரில் கிடைக்கிற மைக்ரோ கிரீன்ஸை ஈஸியாக வளர்த்து ஸ்ட்ராங்காக சாப்பிட்லாம், ஆரோக்கியமாக இருக்கலாம்.